கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். இல்லை, ஒன்று வாய்க்க மாட்டேங்குது, நான் செய்கிறதெல்லாம் ஒன்று நடக்க மாட்டேங்குது. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் வேலைக்காக, ஒன்றில் நிரந்தரமாக இருக்க முடியல, வாய்க்க மாட்டேங்குது. எவ்வளவோ தொழில் செய்து பார்க்குறேன், ஒன்று மாற்றி ஒன்று நிரந்தரமாக வாய்க்க மாட்டேங்குது. மகளுடைய திருமண காரியமாக எத்தனையோ பிரயாசம் எடுக்கிறோம், எத்தனையோ காரியம் பார்க்குறோம், ஒன்று வாய்க்க மாட்டேங்குது. நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியில் முடிகிறது. அநேகருடைய மனதில் உண்டாகிற சோர்வு. இன்றைக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில், ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது, ஜெபந்தானே பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? முதலாவது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ காரியம் வாய்க்கும்.